ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜி கிருஷ்ணா யூடியூப் சேனல். நான் உங்கள் ராஜி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஆர்டருங்க. 500 கட்லட்டும் 1 கிலோ கேக்கும் ஒன்று ஆர்டரு. கட்லட்டுக்கு காலையிலேயே போய் மார்க்கெட்டில் காயெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் வேக வச்சு எடுத்து என் ஹஸ்பண்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் அதுக்குள்ளே பாப்பாவுக்கும் தர்ஷனுக்கும் ஸ்கூலுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கொள்ளு பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். கொள்ளு பருப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய், பெருங்காயத்தூள், கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்படி பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம், ஒரு 10 பச்சை மிளகா, ஒரு 20 பல் பூண்டும் நல்லா நீட்டாக தோல் எடுத்து வச்சுட்டேன். ஒவ்வொன்றா போட்டு வணக்கி விட்டுட்டு கொள்ளு பருப்புலேருந்து கொஞ்சம் ரசத்துக்கு கொள்ளு தண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா எங்கள் 4 பேத்துக்குமே கொஞ்சம் லைட்டாக சளி இருக்கிறதுனால கொள்ளு ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளு ரசத்துக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். சைடில் சாப்பாடும் சைடில் வெந்துருச்சு. அதுக்குள்ளே அவர் பார்த்திங்க அப்படின்னா கட்லெட்டுக்கு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நடுவில் போயிட்டு நான் பிரெட் ஸ்க்ராம்பர்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். கொள்ளு பருப்பும் வெந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா காய்க்கு உருளைக்கிழங்கு மசால் தான். ரசத்துக்கும் பார்த்திங்கன்னா கொள்ளு தண்ணி எடுத்து வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு மசாலுக்கு 3 பெரிய வெங்காயமும் ஒரு 5 உருளைக்கிழங்கையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்டுட்டு உருளைக்கிழங்கையும் போட்டு வணக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, சாம்பார் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா ஒரு வணக்கி காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டா செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொள்ளு ரசத்துக்கு 2 தக்காளி, 5 வரமிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, சீரக மிளகு தேவையான அளவுக்கு போட்டு அரைச்சி ரசமும் வச்சுட்டேன். இதுக்கு நடுவில் அவர் கட்லெட்டெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னனால எங்ககிட்ட 3 ஃப்ரையர் இருக்கிறனால அட்ட டைமில் வச்சு நான் பொரிக்க ஆரம்பித்த போது எந்த இடத்துலையும் ஸ்டாப் பண்ணாமல் பொரிக்கிறதுக்கே எனக்கு 2 மணி நேரம் டைம் ஆச்சு. செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்த எங்களுடைய கஸ்டமர் அக்கா குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி காரம் கம்மியாக செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்கக்கா, தேங்க்யூங்க்கா, இவ்வளோ கம்மியான டைமில் இவ்வளோ சூப்பராக செஞ்சு கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அவங்க அப்ரிஷியேட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி எங்களோட டைம் இப்படி தாங்க போச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.